வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் இன்று சுற்றுப்பயணம். பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை பொது பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். தமிழக அரசியலில் 2வது இடத்தை பிடிக்க பாஜக செய்யும் அரசியல் யுத்திகள் எடுபடாது. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேட்டி. காங்கிரஸ் ஆட்சி செய்யாமல் இருந்திருந்தால் இந்தியா ஜனநாயகத்தை பார்த்திருக்க முடியாது. குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி. இலங்கையில் விடுதலை புலிகள் நினைவிடத்தில் மாவீரர்கள் நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி. கொடிகள், பேனர்களை அகற்றிய போலீசார். துப்பாக்கிச்சூடு நடத்துவோம் எனவும் எச்சரிக்கை. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பதவி போட்டியின்றி தேர்வாகிறார் பிரபல தடகள வீராங்கனை PT உஷா. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகள் இணைந்துள்ள G20 மாநாட்டிற்கு இந்தியா தலைமை தாங்குவது மிகப்பெரிய வாய்ப்பு என்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நம் நாட்டில் ராக்கெட் தொழில்நுட்பத்திற்கு ஈடாக ட்ரோன் தொழில்நுட்பமும் வளர்ச்சியடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இந்திய கலாச்சாரத்தின் மீது பிற நாடுகள் ஆர்வம் செலுத்துவதாகவும், கடந்த 8 ஆண்டுகளில் இந்திய இசைக்கருவிகளின் ஏற்றுமதி 3.5 மடங்காக அதிகரித்துள்ளதாக கூறினார். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் பல்வேறு நலத்திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். விமானம் மூலம் திருச்சி செல்லும் முதலமைச்சர் காட்டூரில் உள்ள ஆதிதிராவிடர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் சக்கரங்களில் அறிவியல் என்ற நிகழ்ச்சியினை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து எரையூர் சிப்காட் தொழிற்பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள மாளிகை மேட்டிற்கு சென்று அங்கு நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். மாணவர் சேர்க்கை, வாக்காளர் பட்டியல், அரசு பணி நியமனம், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவற்றிற்கு பிறப்பு சான்றிதழை கட்டாயமாக மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அடுத்த மாதம் தொடங்கும் குளிர்கால கூட்டத்தொடரில் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுச் சட்டம் 1969 திருத்துவதற்கான வரைவு மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. கடந்த ஆண்டு பொதுக்களத்தில் வைக்கப்பட்ட வரைவு மசோதா குறித்து மாநில அரசுகளிடமிருந்து கருத்துக்கள் கேட்கப்பட்டன. பின்னர் மசோதாவை சட்டத்துறை ஆய்வு செய்த நிலையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆவினில் தவறு செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை உறுதி என்று பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் வணிக ரீதியான ஆவின் பாலின் விலை மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பால் விலை குறைவு என்று கூறிய அவர், பிற மாநில பால் விலை குறித்து பாஜகவினர் பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 4000 கிலோ காணிக்கை தங்க நகைகளை உருக்கி வங்கிகளில் தங்க வைப்பு நிதியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை எந்த சக்திகளாலும் தடுக்க முடியாது என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். குறைந்தபட்சம் ஒரு 4000 கிலோ தங்கமாவது திருக்கோயில் பெயரிலே வைப்பு நிதியில் வைக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். எத்தனை இடையூறுகள் இருந்தாலும், எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்தெறிகின்ற ஆற்றலும் திறமையும் இந்த ஆட்சிக்கு உண்டு என்பதை, இந்த தங்க நகை பலமாற்று பொன்னினங்களை பல தடைகள் இருந்தாலும் அந்த உருக்குகின்ற பணி, அவைகளை மீண்டும் திருக்கோயிலே வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு அந்த திருக்கோயில் வளர்ச்சிக்கு வட்டி தொகை பயன்படுத்தப்படுகின்ற நிகழ்வை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது. சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதையை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிலையில் மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிரந்தர பாதை திறக்கப்பட்டதால் உள்ளம் பூரித்து மகிழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், சொன்னபடியே நிரந்தரமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதையை அமைத்துவிட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இது சுற்றுப்பயணம் என்று சொல்வதை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சந்திக்க வேண்டும். குறிப்பாக எல்லா கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை சந்திக்க வேண்டும். மத்திய அரசினுடைய நலத்திட்ட பணிகள் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் குற்றம் குறைகள் இருந்தால் அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் இந்த பயணத்தை இன்னும் வெகு விரைவில் ஆரம்பிக்கப் போகின்றோம்.
போலி பத்திரப்பதிவு நடைபெறுவதை ஆதாரங்களுடன் நிரூபித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி எச்சரித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். போலி பத்திரவு என்று நிரூபிக்கப்பட்டால் அதை உடனடியாக ரத்து செய்யப்பட்டு அந்த உரிய உரிமையாளருக்கு அந்த பத்திரம் திருப்பி வழங்கப்படும். தமிழக அரசியலில் 2வது இடத்தை பிடிக்க பாஜக செய்யும் அரசியல் யுத்திகள் இங்கு எடுபடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு 2வது இடத்தை பிடிக்க வேண்டும் என்று பகிரத முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். சமூக ஊடகங்களை பயன்படுத்தி ஊடக அரசியலை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதாவது பாஜக இங்கே வலுவாக இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இது வெறும் தோற்றம்தான். தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கான மண். சனாதனத்திற்கு இடமில்லை. அவர்கள் இந்துக்கள் என்னும் பெயரில் அப்பாவி இந்துக்களின் உணர்வுகளை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். தமிழகத்தில் தொடங்கப்படும் தொழில் நிறுவனங்களில் 80% வேலைவாய்ப்பை தமிழர்களுக்கே வழங்க பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கஞ்சா குட்கா புழக்கத்தை கட்டுப்படுத்த 20,000 போலீசாரை போதைத் தடுப்பு பிரிவில் பணியமர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாவீரர் நினைவு நாளையொட்டி சென்னை ஆவடியில் உள்ள மாவீரர் நினைவு தூணுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதேபோல சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நடைபெற்ற மாவீரர் நினைவு நாள் கூட்டத்தில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈழ விடுதலைக்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினார். திமுகவில் வாரிசு அரசியல் என்பது காலத்தின் கட்டாயம் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். மேலும் அதிமுகவில் வாரிசு அரசியல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சாதாரண தொண்டனாக இருந்தான எடப்பாடியார் அவர்களைத்தான் முதலமைச்சராக இந்த கட்சி தேர்வு செய்தது. ஆக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அடிப்படையிலே வேறுபாடு உண்டு. வாரிசு அரசியல் என்பதற்கு இடமே இல்லை. ஏன்னா வாரிசு அரசியலை எதிர்த்து துவக்கப்பட்ட கட்சி தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக. எனவே அதில் வாரிசு அரசியல் வருவது என்பது புதிதல்ல. இன்றைக்கு உதயநிதி அல்ல, உதயநிதிக்கு அடுத்த வாரிசு வந்தாலும் அவர்களாம் தலைமை தாங்க முடியும். கூட திமுகவின் இன்றைக்கு முன்னணி தலைவர்கள் அவர்கள்லாம் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அது அவர்களுக்கு கட்டாயம், காலத்தின் கட்டாயம் திமுகவை சேர்ந்தவர்கள். சீர்காழியில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பயிர் பாதிப்புகளை கணக்கெடுக்கும் பணி முடியும் தருவாயில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மழையால் பாதிக்கப்பட்டதை அறிந்து நேரடியாக ஒரு முதலமைச்சர் உடனடியாக இங்கே வருகை தந்து அதை துரிதப்படுத்தி கணக்கெடுக்கின்ற பணிகளை துரிதப்படுத்தி இப்போது அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஊர் வாரியாக, கிராம வாரியாக, நிலம் வாரியாக கணக்கெடுக்க நேரடியாக 2 துறை அலுவலர்களும் இங்கே பணியாற்றக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலை முடியும் தருவாயில் இருக்கிறது. வெகு சில நாட்களில் அந்த உரிய நிவாரணம் அளிக்கப்படும். தமிழகம் முழுவதும் 3,552 காலி பணியிடங்களுக்கான 2ஆம் நிலை காவலர்களுக்கான தேர்வு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. பெண்கள் அதிக அளவில் தேர்வில் பங்கேற்றனர். இத்தேர்வை 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதிய நிலையில் 67,000 பேர் தேர்வில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் சிகிச்சை அளிக்கும் முன்பே தாடை வளர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருந்த சிறுவன் உயிரிழந்து விட்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் சுகாதாரத்துறையில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். மருத்துவத்துறை, தமிழ்நாடு அரசு இதை இன்னும் ரொம்ப சீரியஸாக அணுகணும். அரசு மருத்துவமனை சிறப்பாக செயல்படுது. இது போன்ற தவறுகளால் உயிர் இழப்புகள் ஏற்படாமல், தவறான மருத்துவ ட்ரீட்மெண்ட்லாம் நடக்காமல், அதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் அதில் முயற்சி செய்து இது போன்ற செய்திகள் இனிமேல் வராமல் தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் தலையாய கடமை. அதை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை.
தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்துள்ள நிலையில் கொரோனா பரிசோதனைகளில் தளர்வுகள் குறித்த புதிய வழிகாட்டுதல்களை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி அறிகுறிகள் இருந்தால் மட்டுமே இனி கொரோனா பரிசோதனை செய்யப்படும் எனவும், மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு வழக்கமாக மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனைகள் இனி தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், அறுவை சிகிச்சை நோயாளிகள் ஆகியோருக்கு அறிகுறிகள் இல்லாத நிலையில் கொரோனா பரிசோதனை தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி மட்டும் 70 ஆண்டுகள் ஆட்சி செய்யாமல் இருந்திருந்தால் இந்தியா ஜனநாயகத்தை பார்த்திருக்கவே முடியாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். குஜராத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, கடந்த 70 ஆண்டுகளில் காங்கிரஸ் என்ன செய்தது என பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் கேள்வி எழுப்புவதாகவும், காங்கிரஸ் மட்டும் இந்தியாவை ஆட்சி செய்யாமல் இருந்திருந்தால் இந்தியா ஜனநாயகத்தை பார்த்திருக்க முடியாது எனவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் கடப்பாவிலிருந்து செம்மரம் கடத்த முயன்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 13 பேர் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்டனர். மைதுகூர் பத்வேல் செல்லும் சாலையில் செம்மரங்களுடன் சென்ற லாரியை ஜீப்பில் துரத்தி பிடித்த போலீசார் அதிலிருந்து 1000 கிலோ எடையுள்ள செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். குஜராத் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றால் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிடுவோம் என அக்கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதியளித்துள்ளார். மேலும் அவர் பேசுகையில், இந்த வாக்குறுதி பொய்யானவை அல்ல என்றும், பஞ்சாபில் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். விஜயின் வாரிசு பட பாடலான ரஞ்சிதமே பாடல் 7 கோடி பார்வையாளர்களை கடந்துள்ளது. தமனிசையில் விவேக் எழுதிய இந்த பாடலை விஜயும் மானசியும் இணைந்து பாடியிருந்தனர். இந்த பாடல் யூடியூபில் 70 மில்லியன் பார்வையாளர்களை கடந்துவிட்ட நிலையில் போஸ்டரை வெளியிட்டு படக்குழு பகிர்ந்துள்ளது. சீனாவில் கொரோனாவுக்கு எதிராக அரசு விதித்துள்ள கடும் கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சீனாவில் தொடர்ந்து நாளுக்கு நாள் உச்சமடைந்து வரும் தினசரி கொரோனா பாதிப்பு தற்போது 40,000-ஐ கடந்துள்ளது. இந்நிலையில் சீன அரசு விதித்துள்ள கடும் கொரோனா பாதிப்பால் விரக்தியடைந்துள்ள மக்கள் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை முல்லைத்தீவு அருகே அமைந்துள்ள விடுதலை புலிகள் நினைவிடத்தில் நடைபெற இருந்த நிகழ்ச்சிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இலங்கை உள்நாட்டுப் போரில் உயிரிழந்த விடுதலை புலிகள் நினைவாக முல்லைத்தீவு அருகே உள்ள முள்ளியவளை பகுதியில் மாவீரர் துயிலும் இல்லம் அமைந்துள்ளது. இங்கு மாவீரர்கள் நாள் கொண்டாட்டத்திற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் அங்கு வந்த போலீசார் கொடிகள் மற்றும் பேனர்களை அகற்றினர். தமிழகத்திலிருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் வசதிக்காக தமிழக கேரள எல்லையான களியக்காவிலையில் இந்து அறநிலையத்துறை சார்பில் தகவல் மையம் திறக்கப்பட்டுள்ளது. அதில் சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய ஆகம விதிகள், கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் உள்ளிட்டவைகள் குறித்து விளக்கப்படுகிறது. தமிழகம் மற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வரும் ஐயப்ப பக்தர்கள் இந்த மையத்தில் ஆலோசனைகளை பெற்று சபரிமலை சென்று வருகின்றனர். பிரபல தடகள வீராங்கனையும் மாநிலங்களவை உறுப்பினருமான PT உஷா இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளார். ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு PT உஷா மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதால் அவர் போட்டியின்றி தேர்வாக உள்ளார். இதன் மூலம் அச்சங்கத்தின் முதல் பெண் தலைவர் என்ற பெருமையையும் அவர் பெறவுள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து முன்னிலையில் உள்ளது. கடைசி ஒருநாள் போட்டி வருகிற 30ஆம் தேதி கிறிஸ்ட்சர்ச் நகரில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜப்பானை வீழ்த்தி கோஸ்டாரிக்கா அணி அபார வெற்றி பெற்றது. அதேபோல மற்றொரு போட்டியில் பெல்ஜியம் அணியை மொராக்கோ 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. மற்றொரு ஆட்டத்தில் குரோஷியா அணியிடம் கனடா அணி தோல்வியை தழுவியது. 4-1 என்ற கோல் கணக்கில் கனடாவை வீழ்த்தி குரோஷியா அணி வெற்றி வாகை சூடியது. இந்திய கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கு IPL பெரிதும் உதவியது என முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் கூறியுள்ளார். இந்திய அணி நன்றாக ஆடாவிட்டால் IPL குற்றம் சாட்டுவது சரியான நடைமுறை அல்ல என கம்பீர் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். ICC தொடர்களில் சிறப்பாக விளையாடாவிட்டால் வீரர்களை தான் குற்றம் சாட்ட வேண்டும் என்றும் IPL-ஐ குற்றம் சாட்டக்கூடாது என்றும் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் இன்று சுற்றுப்பயணம். பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார்.
சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை பொது பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். தமிழக அரசியலில் 2வது இடத்தை பிடிக்க பாஜக செய்யும் அரசியல் யுத்திகள் எடுபடாது. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேட்டி. காங்கிரஸ் ஆட்சி செய்யாமல் இருந்திருந்தால் இந்தியா ஜனநாயகத்தை பார்த்திருக்க முடியாது. குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி. இலங்கையில் விடுதலை புலிகள் நினைவிடத்தில் மாவீரர்கள் நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி. கொடிகள், பேனர்களை அகற்றிய போலீசார். துப்பாக்கிச்சூடு நடத்துவோம் எனவும் எச்சரிக்கை. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பதவி போட்டியின்றி தேர்வாகிறார் பிரபல தடகள வீராங்கனை PT உஷா. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.